அப்புறம் நம்ம பாமகவுடைய கௌரவ தலைவரா இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, அவரது வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்திருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு பல பிரபலங்களும் வந்திருக்காங்க. ஏன்னா அவரது மகன் தான் லைக்காவினுடைய மேனேஜராகவும் இருந்தாரு. திரைப்பிரபலங்கள் தாண்டி பலருமே அந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க. அதற்கு இங்கிருந்து சேலத்துக்கு போறதுக்காக பிளைட்ல போறாங்க. அதுலதான் முதல்வர் கூட விஜய் மகனும் போனதா சொல்லப்பட்டுச்சு. ஓபிஎஸும் அந்த பிளைட்ல தான் போனாரு. அதே மாதிரி பாமக அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அந்த பிளைட்ல தான் போறதா இருந்துச்சு. ஆனா முதல்வர் வராருங்கிற ஒரே காரணத்துக்காக பிளைட்டை கேன்சல் பண்ணிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்பட்டுச்சு. இதுல விஜய் பையன் ஏன் போய் கலந்துக்கிறாரு, அவருக்கு என்ன இதுல இருக்கு, அரசியல் ரீதியான எதுவும் மெசேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று பேசப்பட்டு வந்துச்சு. இல்ல அது ஒரு பக்கம் நெப்போட்டிசம் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு வச்சாலுமே இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப விஜயோட மகன் சஞ்சய் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு சினிமாவில், இயக்குனரா வர போறாரு இல்லையா. அவரோட முதல் படத்தை லைக்கா தான் தயாரிக்கிறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட மேனேஜரா இருக்கக்கூடிய ஜி.கே.எம். தமிழ்குமரன் இல்ல திருமண விழா அப்படின்றதுனால அந்த தொடர்பு காரணமாக விஜயோட மகன் கலந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது விஜய் மகன் மட்டும் இல்ல, அதுல எடப்பாடி மகனும் போய் கலந்திருக்காரு. அதுதான் பெரிய அளவுல ஒரு லிங்கா பார்க்கப்படுது. ஏன்னா எடப்பாடி மகன் ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் வச்சிருக்காரு, பாமகவோட கூட்டணி வைக்க போறாங்க, இவங்க எடப்பாடி தனியமையில சந்திச்சு ஜி.கே. மணி பேசினாரு. இந்த மாதிரி பல தகவல்கள் வெளியானுச்சு இல்லையா. இந்த நேரத்துல இதையும் சேர்ந்து அதோட முடிச்சு போட்டு பேசுறாங்க.